ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட காரணியா ப்ளஸ் ட்ரா, அதாவது வியாழக்கிழமைக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் மேட்ச் பண்ணி வச்சிருக்கேன். ரிசல்ட் பர்ஸ்ல அந்த நல்லா இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வியாழக்கிழமை பொறுத்த அளவுக்கு சிங்கிள் பேட்டர்ன் தான் எடுத்திருக்கேன். பட் ரெண்டு கால்குலேஷன் வந்தாலும் நம்பர்ஸ் வந்து ஆல் போர்டுக்கு ஓவரால் வந்து 3 நம்பர் கிடைக்குது. அதுவுமே செப்பரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பி போர்டுக்கு செப்பரேட் பண்ணுற மாதிரி, ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் அந்த மாதிரி கிடைக்குது. என்னதான் நான் செப்பரேட் பண்ணி கொடுத்தாலும் நான் ஆல் போர்டுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். நீங்கள் பார்த்து உங்களுடைய மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டபுள் டிஜிட் காம்பினேஷன் இருக்குன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டபுள்ஸ் கான்செப்ட் கூட கேம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டபுள் டிஜிட் 3 டிஜிட் காம்பினேஷனும் எழுதியிருக்கேன். பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரேண்டமாக நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட் ரெக்கார்ட் பண்ணிப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா எப்போ புதன்கிழமை இல்லையா, புதன்கிழமைக்கு கால்குலேஷன் சிங்கிள் தான் கிடைச்சது. ஆல் போல 2 சிங்கிள் கால்குலேஷன் படி. பட் அது வரல கேமில் வந்து 690 ரிசல்ட் அடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ 690 அப்படிங்கும் போது நமக்கு 09 ரிவர்ஸில் போச்சு, 990 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போச்சு, 698 எடுத்திருக்கோம். ஸோ அதுவுமே ரொம்ப மைன்யூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான் போயிருக்கு. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக நமக்கு 3 டிஜிட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான் போயிட்டு இருக்குது. மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு பேட்டர்ன் ஃபுல் வினிங் திரும்பவும் கிடைக்கும் ஹோப் இருக்குது. அதாவது 2ஆம் தேதி 744 பேட்டர்ன் வைஸ் ஃபுல் வினிங் வாங்கணும். அதை தொடர்ந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒன் மோர் ஃபுல் வினிங் பேட்டர்ன் வைஸ் கிடைச்சிடும் சொல்லிட்டு ஹோப் இருக்கு பார்ப்போம். அண்ட் ஜஸ்ட் பிஃபோர் ரிசல்ட் செக் அவுட் பண்ணோம்னா 087க்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்து 070 ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 08 டிஜிட் கான்செப்ட் பாஸ் இருக்கு, 78 ரிவர்ஸில் 87 சொல்லிட்டு போயிருக்கு. ஆல்போல 7 கால்குலேஷன் கான்செப்டும் பாஸ் இருக்கு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஆல்போல 7 பாஸ் இருக்கு. அதுவுமே டபுள்ஸ் கான்செப்ட் சொல்லி டபுள் 7 பாஸ் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து டபுள் 7 பாஸ் இருக்கு. அண்ட் ஜஸ்ட் பிஃபோர்லையும் பார்த்தீங்கன்னா 86 ஜஸ்ட் ரிவர்ஸில் போச்சு. அண்ட் ஆல்போல் 2 கால்குலேஷன் வைஸ் பாஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா 989 ஜஸ்டிஸில் போச்சு, 080 காம்பினேஷன் பாஸ் ஆச்சு. கால்குலேஷன் வைஸ் ஆல்போல் 0 பாஸ் ஆச்சு. இந்த மாதிரி டெய்லி வின்னிங் தான். அப்படி இல்லைன்னா 3 டிஜிட் ஜஸ்டிஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து டோட்டலாக ஒரு 21 வீடியோ கொடுத்துருக்கணும். ஆக்சுவலாக 22ஆம் தேதி இன்னைக்கு வீடியோ கொடுக்க போகிறோம் இல்லையா. டோட்டலாக 21 வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம். பட் 2 நாள் நான் வீடியோ அப்லோட் போடல. ஏன்னா எனக்கு வந்து நியூஸ் சுத்தமாக இல்லையா, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே கொஞ்சம் கேப் விடுவோம்னு சொல்லிட்டு 2 நாள் அப்பப்போ ஒரு நாள் கேப் அந்த மாதிரி விட்டுட்டு 19 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த 19 நாளெல்லாம் நேற்று வந்து 3 டிஜிட் ஜஸ்டிஸில் போயிருக்கு. அது மாதிரி 364 ஆமாம் சம்திங் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வர டைம்லையும் நமக்கு ரொம்ப மனடா 365 அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸில் போச்சு. ஸோ ஓவரால் வந்து 2 டைம் தான் மிஸ் ஆயிருக்கு. மற்ற 17 நாள் பாஸ் ஆயிருக்கு, 2 நாள் தான் மிஸ் ஆயிருக்கு. பட் இந்த 2 நாளுமே 3 டிஜிட் தான் ரொம்ப மைன்யூட்டா மிஸ் ஆயிருக்கு. அண்ட் இதுலயும் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்டார் பண்ணி கொடுத்த 57 58 85 ஏபிபிசி எல்லாமே பாஸ் ஆச்சு. 8% ரிசல்ட்டுக்கு கால்குலேஷன் மிஸ் ஆல் போல 8 பாஸ் இருக்கு. இந்த மாதிரி டெய்லி வினிங் தான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல் போல 8-9 நாள் சொல்லி 3 நம்பர் 2 நம்பர் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிங்கன்னா 2 நம்பர் சூப்பர் ஒர்க் அவுட் ஆச்சு 8 நாள். இந்த மாதிரி டெய்லி ரெகுலரா வினிங் தான். பேட்டர்னை வாட்ச் பண்ணுறவங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் சப்போர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் தான் சுத்தமா இல்லை. ஷேர் பண்ணுங்க, ஸோ சொல்லியிருக்கேன், அதை பண்ணுங்க. பிகாஸ் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பிகாஸ் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுனால அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருந்தாலும் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணி எடுத்துலாம் இல்லையா. அதனால தான் சொல்றேன். நம்பர்ஸ் வந்து நான் ஃபைனல் பண்ணி கொடுப்பேன் ஓரளவுக்கு. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் என்னாலன்னு மட்டும் இல்லை, யாராலுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த நம்பர் தான் கேம்ல வரும் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கணிப்புகள் தான் வந்து எல்லாமே எடுத்து கொடுக்குது. அந்த மாதிரி கால்குலேஷன் வைஸ் டபுள் டிஜிட் 3 டிஜிட் காம்பினேஷன் வைஸ் என்னென்ன நம்பர்ஸ் வந்து சொல்லிட்டு ஜஸ்ட் நான் கணிப்பு தான் கொடுத்துருவேன். நீங்க வந்து உங்க கேமோட மேட்ச் பண்ணி ஏதாவது ஒரு சில நம்பர்ஸை ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமமான வினிங்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டோர் பண்ணி அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கால்குலேஷன் வைஸ் கிடைக்கிற நம்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ள போயிடலாம். ரொம்ப அதிகமான நம்பர்ஸ் கொஞ்சம் வரல. பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸ் டேல பார்த்தீங்கன்னா 11 டைம் எடுக்க வேண்டியதாக போச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் கால்குலேஷனுக்கு 0887 7807 இந்த மாதிரியான கான்செப்ட் கிட்டத்தட்ட 11 டைம் வச்சிருக்காங்க. பட் இந்த டைம் 690க்கு 60 90 69 இந்த கான்செப்ட் ஜஸ்ட் 4 டைம் தான் அடிச்சிருக்காங்க. ரேண்டமா ஒரே ஒரு ரெகுலர் ஷாட் இப்போ உள்ள ரெகுலர் ஷாட்டை செக் அவுட் பண்ணுற டைம்ல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 90 அடிச்ச டைம்ல 90 நாளும் சரி, 60 நாளும் சரி, 69 நாளும் சரி, இந்த மாதிரி அடிச்சு டைம்ல நம்ம ஏதோ ஒரு படம் எப்படி வச்சிருக்காங்க இப்படி அடிக்க போறாங்க. அதான் பார்க்க போறோம். சிம்பிள் கான்செப்ட், டஃப் எல்லாம் ஈஸி தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும். சரி ஓகே, இப்போ 90 இருக்கு இல்லையா, இதுல 60 இருக்குது, இதுலயும் 90 இருக்கு, இதுலயும் 60 இருக்கு. ஸோ 90 60 இந்த கான்செப்ட் அடிக்கிற டைம்ல நம்ம ஏதோ ஒரு எப்படி வச்சிருக்காங்க எப்படி அடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தல ஒன்று சிம்பிள் கான்செப்ட். சைடில் உள்ள 3 நம்பர் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ற பாருங்க 8 2 8 8 5 13 இருக்கு இல்லையா. இதுல என்ன எடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஒன் மோர் ஆடிங் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பருக்கு பவர், இதுதான் எடுக்க போறோம்.
ஒன் மோர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 3 4. செகண்ட் நம்பருக்கு பவர் சூஸ் பண்ணால் 8, 4 இல்லைனா 8 இதுதான் நமக்கு தேவைப்படுது. ஸோ இதில் பி பாஸ் இருக்கு இல்லையா, சேம் அதே கான்செப்ட். 7 1 8, 8 4 12. நான் சொன்னது அதே தான். ஒன் மோர் ஆடிங் எடுத்துட்டு செகண்ட் நம்பருக்கு பவர் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன் மோர் ஆடிங் 3, செகண்ட் நம்பருக்கு பவர் 2 பவர் 7. ஸோ 3 இல்லைனா 7ல் பாருங்க 7 எல்லா 3லையும் பாஸ் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பி எடுத்துக்குவோம், பிகாஸ் கண்டினியூவாக ரெகுலராக பி மட்டும் போய் பாஸ் இருக்க மாதிரி தான் இந்த ஒரு கால்குலேஷன் சொல்லுது. ஸோ இதில் பாருங்க 4 5 5 9 14 இல்லையா. ஸோ 1 4 அப்படிங்கும்போது 1 மோர் ஆடிங் கொடுத்தோம் அப்படின்னா 5, செகண்ட் பவர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 9. ஸோ 5 9 எல்லாமே பாஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக நம்ம பி எடுத்துக்க போகிறோம், வேற ஒன்று கண்டினியூஸாக பி, அதனால பி, வேற ஒன்றும் இல்லை. அண்ட் தென் சேம் அதே கான்செப்ட் தான். 9 2 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 2 9 9 9 18. 1 மோர் ஆடிங் கொடுத்தோம்னா 9, செகண்ட் நம்பர் பவர் சூஸ் பண்ணால் 3. 9 3ல் பாருங்க பியும் பாஸ் இருக்கு, சியும் பாஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த போர்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஈஸியாக பி சொல்லலாம், பிகாஸ் எல்லா நாளும் பி வந்துருக்கனால இந்த டைமும் பி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நான் நமக்கு கால்குலேஷன்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறதுனால நான் ஆல் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் படி 9 2 10 11 11 5 16. ஓகேவா. 16 அப்படிங்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், 1 மோர் ஆடிங் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் பவர் 7 இல்லைன்னா 1. ஸோ என்னோட கேம்லாம் ஆக்சுவலி பி போர்டுக்கு தான் 7 இல்லைன்னா 1 அப்படிங்கிற மாதிரியான நம்பர் வந்து வர்ற மாதிரி காட்டுது கால்குலேஷன். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், பிகாஸ் நம்ம பி போர்ட் கொடுத்து அது போர்ட் சேஞ்ச் ஆகி போச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும் இல்லையா, அதனால வேற ஒன்று. அப்புறம் டபுள் கான்செப்ட் அண்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். 1 7 7 1 7 7 1 1 இந்த கான்செப்ட் உங்கள் கேமில் வச்சு தாராளமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சிம்பிள் கால்குலேஷன், சிம்பிள் கால்குலேஷன். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து உங்கள் மேட்ச் வந்து அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். செகண்ட் கால்குலேஷன் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அதுவும் பார்த்துடலாம். இப்போ 90 60 90 690 60 இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு பிட் எப்படி வச்சுக்காங்க, இப்படி அடிக்க போகிறாங்க, அதை பார்க்க போகிறோம். அதுக்கு என்னன்னா இந்த நம்பர் அண்ட் இந்த நம்பர் இதுதான் நமக்கு தேவைப்படுது. ஸோ எதுக்கு இந்த மாதிரி 2 எடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த 2ஐயும் ஃபர்ஸ்ட் ஆடிங்க்கு ஒன்று எடுத்துக்கணும். 4 0 4 தான். அப்புறம் ஆட் பண்ணி இந்த 4 கிடைக்கு இல்லையா, அதோட இந்த நம்பர் சப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ 4 0 போச்சுன்னா ஆப்வியஸ்லி அதே 4 தான் வரும். சிங்கிள் நம்பர் 4 அவ்வளோதான், பி போர்ட் பாஸ் இருக்கு. இப்போ பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும். 2 நம்பர் ஆட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஆட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 10 கிடைக்கும். அந்த 10லேருந்து இந்த 3 வந்து சப் பண்ணிடணும். 10ல் 3 போச்சு அப்படின்னா 7. ஸோ 1 0 7 3 நம்பர் கிடைக்குது ஆல் போர்டுக்கு. எப்படியோ நமக்கு எல்லா போர்டும் பாஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இதுலையும் ஏ பி சின்னு எல்லாமே பாஸ் ஆச்சு, பிகாஸ் 7 பாஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால சொல்கிறேன். சேம் அதே கான்செப்ட் 6 4 10. இந்த 10ல் இந்த 1 சப் பண்ணிடணும். 1 0 10ல் 1 போச்சுன்னா 9 இல்லையா. 1 0 9 3 நம்பர் தான் கிடைக்குது. இல்லைன்னு பாருங்க பி போர்டு வந்து ஏ அண்ட் சி 2 போர்டு பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் 6 4 10 10 3 13 இருக்கு இல்லையா. 13ல் 1 3 எடுத்துக்கணும். இந்த 13ல் ஜஸ்ட் இந்த 8 மட்டும் சப் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா. சரி 6 3 9 9 எடுத்துக்கணும். இந்த 8 வந்து 9 சப் பண்ணி எடுத்துக்கணும். 9ல் 8 போச்சுன்னா 1. ஸோ 9 1 இதுதான் ஆல் போர்டு கிடைக்குது. பிஎன்சி பாஸ் ஆயிருக்கு. சரி ஓகே, இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்துலாம். 0 டேர்ம் ஆட் பண்ணி எடுத்துப்போம், 8 தான். அந்த 8ஓட இந்த நம்பரை சப் பண்ணிடணும். 0 சப் பண்ணால் அதே 8 தான். ஸோ ஓவரால் என்ன கிடைக்குது உங்களுக்கு தெரியும், ஆல் போர்டுக்கு 8 கிடைக்குது. இந்த 8 எந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால ரொம்ப கரெக்டாக இந்த போர்டு சொல்ல முடியாது. ஓவரால் போர்டு எடுத்து கொடுத்துருக்கேன், அவள் தான். ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் 7 1 கிடைக்குது, செகண்ட் கால்குலேஷனில் 8 கிடைக்குது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். 78 87 18 அந்த மாதிரி 81 ரிவர்சிங் கான்செப்ட் அண்ட் டைரக்ட் கான்செப்ட் பண்ணி இதுக்கு காம்பினேஷன் எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த 3 நம்பர்ல 2 நம்பர் இல்லை 1 நம்பர் கேம்ல வரதுக்கு நிறைய போசர்ஸ் இருக்கு. 3 நம்பர்ல 2 நம்பர் பர்சேஸ் உண்மையிலே ஹாப்பி தானே. எம்பிபிஎஸ்ல நம்ம சூப்பரா வினிங் வாங்கிடலாம் இல்லையா, அதனால தான் சொல்றேன். ஓகே பார்ப்போம். நீங்க பாருங்க உங்க கேம்ல எப்படி மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் நல்ல ஒரு ரிசல்ட் காரணியா பிளஸ் டாலர் வரணும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். இப்போ நம்ம டபுள் டிஜிட் காம்பினேஷன் போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல கேலரி ஏட்டஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குல்ல, அது நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இப்போ பார்த்து வந்துடலாம் வாங்க. கேலரி ஏட்டஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் சார்ட் பொறுத்தவரை எல்லா ஹின சார்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ரிசல்ட் அட் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். 1 வீக் பிஃபோர் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் கெசிங்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஷோ பண்ணிடுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வினிங் ப்ரூஃபை பார்த்து என்னென்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் கெசிங்ஸை ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் எல்லா கிரியேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம்
ஆல்ரெடி நான் சொன்னேன் 90 இல்லைன்னா 60 இல்லைன்னா 90 இது மாதிரி 69 இல்லை நான் தான் இங்கேயும் 90 தான் இருக்கு. அதுக்கு அடுத்த ரிசல்ட் இங்கே இடம் இல்லை, அதனால 313,959ங்கிறது 901க்கு அடுத்த ரிசல்ட் 959 வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி அடிச்ச டைம்ல ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சிருக்காங்க, சாரி டபுள் டிஜிட் 3 டிஜிட் எப்படி வச்சிருக்காங்க, இப்படி அடிக்க போறாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கண்டிப்பா இல்லை. இதுல என்னன்னா 141 இருக்கு இல்லையா, அது எங்கெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல பாருங்க, ஜஸ்ட் 1 2 3 4வது நாள் சென்ட்ரல் ஒரு ஸ்லாண்டிங் போட்டிருக்காங்க 41. ஓகேவா, 1 2 3 4 4வது சென்ட்ரல்ல இருந்து ஸ்லாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நானும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்க வந்து அங்கே 41 14 எப்படினாலும் எடுத்துக்கலாம் இல்லையா, 58 85 எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நான் டபுள் டிஜிட் எடுத்துக்கிறேன் ஒண்ணுதான். அண்ட் தென் வேற ஏதாவது கான்செப்ட் இருக்காங்க இல்லைன்னா டபுள் ஒன் கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்னன்னா 1 2 3 4 5 நாள் பிஃபோர்ல இங்க ஒரு டபுள் ஒன் இருக்குது பாருங்க. 1 இங்க இருந்து 1 2 3 4 5 நாள் பிஃபோர்ல எங்கேயும் அதே 85 தான், 85 58 காம்பினேஷன். சரி, ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் செட் காம்பினேஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் செட் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். அது வந்து 777 603க்கு அடுத்து என்ன அடிச்சிருக்காங்க, 777 அடிச்சிருக்காங்க. 777 கான்செப்ட் எப்படி எல்லாம் அடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா நிறைய மெத்தட் படி 777 அடிக்கலாம். அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைரக்ட் கான்செப்ட்லேயே நம்ம எடுத்துப்போம், பிகாஸ் பாக்ஸ் அந்த மாதிரி போட்டு நம்ம சத்தியமாக போயிடும் இல்லையா, அதனால சொல்கிறேன். இதில் பாருங்க 1 2 3 4 4 நாளைக்கு பிஃபோர்லாம், 4 இல்லை 5 நாளைக்கு பிஃபோர்லாம் இங்கே ஒரு பெரிய ஸ்லீப்பிங் லைன் போட்டோம். சென்டருக்கு பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு 777 கிடச்சிடும். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன், அதாவது இங்கிருந்து இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டோம்னாலும் செகண்ட் நம்பர் கட் பண்ணிட்டா ஒரு 3 டிஜிட் எடுத்துக்கலாம். ஓகேவா, இதனால் நாள் பிஃபோர் மட்டும் பார்த்துக்கிறேன், 5 நாள் பிஃபோர் அடிக்கலாம். 3 4 5 5 நாள் பிஃபோர் இருக்கு. சென்டருக்கு இன்னொரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு செகண்ட் நம்பர் கட் செகண்ட் நம்பர் இல்லை தேர்ட் நம்பர் கட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டோம்னா 995 ஒரு 3 டிஜிட் கன்வெர்ட் ஆகி கிடைக்குது. அண்ட் தென் இதுல இருந்து ஒரு பெரிய ஸ்லீப்பிங் லைன் போட்டாலும் 9 8 5 7 செகண்ட் நம்பர் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா 957 ஒரு 3 டிஜிட் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். பிகாஸ் இதில் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டு 957 எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் 858 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு 3 டிஜிட். அண்ட் தென் வேற இல்லை ட்ரையாங்கிள் கொஞ்சம் ரெண்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், அது மாதிரி ஆப்போசிட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். எங்கனாலும் 7 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கிற பட்ஜெட்ல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் எடுத்தோம் அப்படின்னா நார்மலா 857 எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு நான் பாக்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு பாக்ஸ் அதே மாதிரி கீழேயும் அதே ஆப்போசிட் ட்ரையாங்கிள் 857 கிடைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நம்பருக்கு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, சேம் நம்பரே கிடைக்கிறதுனால நான் பாக்ஸ் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. நார்மலாகவும் 777 தான் கிடைக்குது. ஆப்போசிட் கான்செப்ட்லேயும் நமக்கு சாரி நார்மலாகவும் 857 தான் கிடைக்குது. ஆப்போசிட் கான்செப்ட்லேயும் 857 கிடைக்கிறதுனால 857க்கு நான் பாக்ஸ் கொடுத்துறேன். ஓகே, அவ்வளோதான். மோரோவர் நமக்கு செகண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் அப்படியாச்சு. இப்போ தேர்ட் செட் ஆஃப் காம்பினேஷன் போயிடலாம். இதெல்லாம் நமக்கு 959 எப்படிலாம் வச்சுருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 989 கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். 1 2 3 4 5 அதே மாதிரி 5 நாள் பிஃபோர்ல இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேவா, 1 2 3 4 5 5 நாள் பிஃபோருக்கு போகணும் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். கரெக்டாக நான் ட்ரையாங்கிள் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் 1 2 3 4 5 5 நாள் பிஃபோருக்கு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. 959 தானே, அந்த மாதிரி 384 வரலாம், 483 வரலாம். 384 அந்த மாதிரி 483 483 ஆல்சோ பாசிபிள்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே எழுதிட்டேனால வேற ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாம்னா டபுள் லைன் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி டபுள் லைன், இந்த மாதிரி 9559 கான்செப்ட் அது கூட எடுத்துக்கலாம் இல்லையா. கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் இருந்து க்ளோஸ் போகணும். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஜஸ்ட் மேல போயிட்டு இப்படி ஒரு க்ளோஸ், இப்படி ஒரு க்ளோஸ். டபுள் லைன் அப்படிங்கிறது 82 இருக்குது இல்லையா. 82 28 எப்படி பார்த்தாலும் 82 28 அந்த ஒரே கான்செப்ட் வருது. ஓகே, அவ்வளோ தேர்ட் செட் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபோர்த் செட் காம்பினேஷன்ல போயிடலாம். இதில் நமக்கு 099 எடுக்கணும் இல்லையா. அதுக்கு ஜஸ்ட் 2 days பிஃபோர்ல போனாலே இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 2 days பிஃபோர் போகலாம். இதில் ஜஸ்ட் 2 நாள் பிஃபோர் போனோம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு. 099 தானே, கரெக்டாக தான் நான் மார்க் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க.
299 போது 863 எடுத்துக்கலாம், 836 எடுத்துக்கலாம். 863 ஆல்சோ, 836 ஆல்சோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது காம்பினேஷன் எடுக்கலாம்னா இந்த மாதிரி சைடில் ஒரு ட்ராயிங்கிள் எடுத்துக்கலாம் 099க்கு. அந்த மாதிரி நானும் எடுத்துக்கிறேன் சைடில். ஓகே, நெக்ஸ்ட் அங்கே வந்து 099 579 எடுத்துக்கலாம், 579 எடுத்துக்கலாம். ஆக்சுவலி டபுள்ஸ் இருந்ததுனால இப்படியும் மாறலாம் அப்படியும் மாறலாம் அப்படின்னு எடுக்க வேண்டியதாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா 099 தானே, ஸோ 597 ஆல்சோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவ்வளோதான். மோரோவர் நமக்கு எல்லா செட் ஆஃப் காம்பினேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த நம்பர்ஸ் கிடைக்குது. ஸோ இதை பார்க்க டைம்ல நமக்கு ஒரு ஃபுல் வினிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பிகாஸ் மோரோவர் வந்த நம்பருக்கு திரும்ப திரும்ப வந்திருக்கு பாருங்க. ஸோ 857 ஓகேவா. மேக்ஸிமம் அந்த 58 85 கான்செப்ட் அதிகமாக ரொட்டேஷன் இருக்குது. 8 அதிகமாக வருது, 57 அதிகமாக வருது. அண்ட் இந்த ஒரு 5 7 8 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 8 7 ஆல் போல்ல வந்துருது. பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் அதை ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. மோரோவர் நமக்கு இதுல இருந்து ஃபுல் வினிங் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. சரி ஓகே, இப்போ அடுத்த ரிசல்ட் கொஞ்சம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த ரிசல்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 டைம் வச்சுருக்காங்க இல்லையா, 141 777 959 099. பார்க்க டைம்ல எல்லாமே டபுள்ஸ் இருக்கு, 11 இருக்கு, 77 இருக்கு, 99 இருக்குது, இதெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது அப்படின்னா 99 2 டைம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 1 மோர் டைம் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான். 141 777 959 099. என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே 90 வச்ச டைம்ல ஜஸ்ட் இந்த சென்டர் போர்ட் மட்டும் பவர் எடுத்து 99 அப்படியே வச்சுட்டாங்க. அதே மாதிரி நமக்கு 99 அப்படியே வச்சுட்டு பவர் எடுத்தோம்னா அதே 599 அந்த மாதிரி வச்சுட்டு வரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு பவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 பவர் 4 பேலன்சிங்ல 09 அப்படியே வச்சுட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கூட வரலாம். ஜஸ்ட் ரேண்டமாக நம்பர் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது மட்டும் நான் ஸ்டாப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா. அடுத்த கான்செப்ட் எப்பவுமே நான் ஸ்டாப் பண்ணி கொடுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்டேன். மோரோவர் இதில் அண்டர்லைன் வேர்ட்ஸ் என்னன்னா இதில் 99 எழுதியிருக்கேன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நமக்கு போன டைமும் 99, அதுக்கு முந்தின டைமும் 99 9060 இந்த மாதிரி கான்செப்ட் அடிச்சு டைம்ல வச்சுருக்காங்க. 3 டிஜிட் எல்லாமே அனலைஸ் பண்ணிடுறேன், மேக்ஸிமம் எல்லாமே 3 டிஜிட் தான். ஸோ பார்ப்போம் இது வந்து ரிசல்ட் டைம் ஆரம்பிச்சுட்டு நம்பர்ஸ் ரொம்ப அதிகம்னு சொல்கிறதுலாம் இல்லை. நீங்கள் பார்த்து உங்களையும் என்னோட மேட்சத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரணியா பேசுகிற நம்பர் 510 வியாழக்கிழமை மேக்ஸிமம் என்னோட எஃபோர்ட் போட்டு நல்ல பிஸ்னஸாக மேக் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட் இந்த அளவுக்கு வந்து சொல்லிட்டு இன்னையோட வியாழக்கிழமைக்கான ட்ரால் நல்ல ஒரு ஃபுல் வினிங் நெக்ஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த ஷேருக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி அனலைன் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கலையா, அதுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.